வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு. வகுப்பு 10, இயல் 3, பாடம் விருந்து போற்றுதல். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை போற்றி உபசரிப்பதை தமிழ் இலக்கியங்கள் பறக்க பேசியுள்ளன. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்பது, அவர்கள் உண்ணுவதற்காக உணவும் இடமும் கொடுப்பது என்பவற்றை முறையாகச் செய்வதே விருந்தோம்பலாகும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்துவதற்காக ஓர் அதிகாரத்தையே வகுத்திருக்கிறார். தொல்காப்பியர் விருந்து என்னும் சொல்லை புதுமை என்னும் பொருளில் ஆள்கிறார். அவர் தொல்காப்பியம் செய்யுளியலில் விருந்தேதானே பொதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள், என்னுடைய காலம் வரை இவ்வளவு இலக்கிய வகைகளெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன. இனிவரும் காலத்தில் புதிய இலக்கியங்கள் பல படைக்கப்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் விருந்து என்னும் மனப்பில் கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடுவார். தொல்காப்பியருடைய கருத்துப்படி பார்த்தால் விருந்தை புதுமை என்னும் சொல்லால் அழைக்கலாம். திருவள்ளுவர் விருந்தினர்களை அழைக்கும் போது, அவர்களை வரவேற்கும் போது முக மலர்ச்சியோடு செயலாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அனிச்ச மலர் மிகவும் மென்மையானது, முகர்ந்து பார்த்தாலே வாடிப்போகும் இயல்புடையது. விருந்தினரை வரவேற்கக்கூடிய நாம் முக மலர்ச்சியோடும் அக மலர்ச்சியோடும் வரவேற்க வேண்டும். இல்லையென்றால் விருந்தினர்களுடைய முகமானது வாடிவிடும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். விருந்து போற்ற முடியாமையை பண்டை காலத்தில் துன்பத்துக்குரிய செயலாக பார்த்தனர். கண்ணகி கோவலனை பிரிந்திருந்த போது விருந்தினர்களை போற்ற முடியவில்லையே என்று மிகுதியாக வருந்தியதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எடுத்து காட்டியிருக்கின்றார். கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடும்போது முகம் மலர்ச்சியடைவதை உவமை மூலமாக விளக்கியிருக்கின்றார். தமிழருடைய உயரிய விருந்து பண்பாடு புறநானூற்றில் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதியின் பாடல் மூலமாக விளக்கப்படுகிறது. உண்ணுவதற்கு அரிதான அமுதமே கிடைத்தாலும் விருந்தினர் வீட்டில் இருக்க அவர்களை விட்டு தனியே உண்ணக்கூடிய இயல்புடையவர்கள் அல்ல தமிழர்கள் என்ற உயரிய சிந்தனை இப்பாடலில் பதிவு பெற்றிருக்கிறது. இங்கே சான்றோருடைய சிறப்பை ஆசிரியர் பதிவு செய்கிறார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதன தமியர் உண்டலுமிலரே. அதாவது சான்றோர்கள் வீட்டில் விருந்தினர் தனித்திருக்க தான் மட்டும் அந்த உயரிய அமுதத்தை உண்ண மாட்டார்கள் என்னும் சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார். பொருநர் ஆற்றுப்படையிலே ஒரு அருமையான ஒரு செய்தி உண்டு. விருந்தினர்கள் பிரிந்து செல்லும் போது 7 அடி பின் சென்று வழி அனுப்பக்கூடிய வழக்கமானது பேசப்பட்டிருக்கிறது. கரிகால் வளவனை சந்தித்து பாடல் பாடி ஆடல் நிகழ்த்தி பரிசு பெறுவதற்காக சென்ற பாணர்கள் சில நாட்கள் அவனுடைய அரசவையில் தங்கியிருந்து விட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு செல்கிறோம் என்று கிளம்பும்போது கரிகால் வளவன் அவர்கள் மீது பொய்யாக கோபம் கொள்கிறான். பிறகு அவர்களுக்கு யானைகள், தேர்கள், குதிரைகள் முதலியவற்றை கொடுத்து 7 அடி பின்னால் வந்து வழியனுப்பி வைக்கின்றான். இவ்வழக்கத்தை பொருநர் ஆற்றுப்படை காலின் 7 அடி பின் சென்று என்னும் அடியால் விளக்குகிறது. இவ்வடி பொருநர் ஆற்றுப்படையில் 166வது அடியாக அமைந்திருக்கின்றது. இரவு பொழுதில் விருந்தினர் வந்தாலும் போற்றி உபசரிக்கக்கூடிய பண்பு தமிழரிடம் இருந்தது. இதனை நற்றிணை 142வது பாடல் எடுத்து கூறுகிறது. அல்லிலாயினும் விருந்துவர் இனுவோக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் என்று குடும்ப தலைவி சிறப்பிக்கப்படுகிறாள். வறுமையான சூழலிலும் தமிழர்கள் விருந்து ஓம்புவதை தலையாய கடமையாக கொண்டார்கள். வீட்டில் விருந்தினரை உபசரிப்பதற்கு தானியமேதும் இல்லாத நிலையிலும் தலைவி ஒருத்தி விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி அதை சமைத்து விருந்தினருக்கு உணவு படைத்ததை புறநானூறு 333 எடுத்து காட்டுகிறது. அவ்வாறே குடும்ப தலைவன் ஒருவன் முதல் நாள் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்க தன்னுடைய இரும்பினால் செய்யப்பட்ட பழைய வாளை பணயமாக வைத்து உபசரிக்கிறான். மீண்டும் மறுநாளும் விருந்தினர் வந்தபோது தன்னிடமிருந்த இசை மீட்டக்கூடிய யாழை பணயமாக வைத்து விருந்தினர்களை உபசரிக்கிறான். இச்செய்திகளை புறநானூறு 316வது பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பண்டை காலத்தில்
மன்னர்களை சந்தித்து பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக புலவர், பாணர்கள், மற்ற கலைஞர்கள் கூட்டம் கூட்டமாக செல்லும்போது ஒவ்வொரு நிலத்திலும் அவர்கள் விருந்தை பெற்றார்கள். அவ்வாறு செல்லும்போது பாணர்கள் நெய்தல் நிலத்தில் பெற்ற விருந்தை சிறுபான்ஆற்றுப்படை அடிகள் 160 முதல் 163 வரை எடுத்து காட்டுகின்றன. நெய்தல் நில வழியாக சென்ற பாணர்கள் அங்கு இருக்கக்கூடிய பரதவர்களால் வரவேற்கப்பட்டு குழல் மீன் கருவாட்டை விருந்தாக பெற்றார்கள் என்று சிறுபான்ஆற்றுப்படை குறிப்பிடுகிறது. விருந்தை எதிர்கொள்ளக்கூடிய முறையை பண்டை கால இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. அவ்வகையில் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல் ஒன்று, இரவில் வீட்டு கதவை சாத்தும் முன்பு இன்னும் யாரேனும் உணவு உண்ணுபவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டு சாத்தியதாக பதிவு செய்துள்ளது. இதனை குறுந்தொகையில் இடம்பெறக்கூடிய பாடலின் 108 தெளிவுபடுத்துகிறது. இதனை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ என்னும் அடிகளால் அறிய முடிகிறது. பண்டை காலத்தில் தமிழகத்தில் சிறந்திருந்த விருந்து உபசரிப்பு முறை காலப்போக்கில் பொருளாதார பண்பாட்டு மரபுகளால் மாற்றம் கண்டது. இந்நிலையில் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வழிப்போக்கர்களுக்காக உணவு படைப்பதற்கு பல்வேறு சத்திரங்கள் கட்டப்பட்டன. புதியவர்களை வரவேற்பதுதான் விருந்து என்ற நிலை மாறி தற்போது இரத்த உறவுகள் மற்றும் நண்பர்களை விருந்தினர்களாக ஏற்பது என்ற அளவில் இந்த விருந்து சுருங்கி போயிருக்கிறது. தமிழகத்தில் திருவிழா காலங்களில் விருந்து உபசரிப்பு நிகழ்த்துவதை அறிய முடிகிறது. அதேபோல குடும்ப விழாக்களான திருமணத்தை உறுதி செய்தல், திருமண நிகழ்வு, வளைகாப்பு, பிறந்தநாள் விழா, புதுமனை புகு விழா முதலியவற்றில் விருந்து நடப்பதை காண முடிகிறது. தற்போது திருமணம் முதலான நிகழ்வுகளுக்கு ஏற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணத்தை கொடுத்து விட்டார், அவர்களே அனைத்தையும் கவனித்து கொண்டு விடுகிறார்கள். எனவே காலந்தோறும் மரபுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்பதை விருந்து நிகழ்ச்சியும் எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. தமிழ் பண்பாட்டினுடைய மிக உயரிய ஒரு சின்னமாக இந்த விருந்து திகழ்கிறது என்றால் அது மிக இல்லை என்றே கூறலாம். விருந்து பற்றி அமையக்கூடிய ஒரு கவிதை அற்புதமான கவிதையாக அம்சப்பிரியா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூறுகிறார், இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அதாவது விருந்து பரிமாறுறதில் அந்த வேணுன்னே அதிகமாக சாப்பாட்டை இலையில் வைக்கிறது இல்லை, மிகுதியான அன்பின் காரணமாக வைப்பது. அப்போ அந்த அன்பினுடைய நீட்சியை இந்த கவிதையானது அருமையாக எடுத்து காட்டுகிறது. அதேபோல் வாழை இலையில் விருந்து என்பது தமிழருடைய வாழ்வில் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாழை இலை உடம்புக்கு நன்மை தரக்கூடிய நிறைய மூலக்கூறுகளை கொண்டதாகும். தமிழர்கள் உணவு பரிமாறும் போது தலைவாழை இலையை தரையில் விரிப்பார்கள், மேலே தண்ணீர் தெளித்து உணவுகளை பரிமாறுவார்கள். அப்படி பரிமாறும்போது வலது கையால் உணவு உண்ணக்கூடிய வழக்கமுடையவர்கள் இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலானவற்றை, அதாவது அளவில் சிறிய உணவுகளை வைக்க வேண்டும் இடதுபுறம். வலதுபுறமாக காய்கள் முதலானவற்றை வைக்க வேண்டும். நடுவில் உணவை பரிமாற வேண்டும். எனவே இம்முறையில் உணவை உண்ணுவது தமிழருடைய பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாக இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளிலும், அதாவது தமிழர்கள் பறந்து வாழக்கூடிய பகுதிகளிலும் விருந்து உபசரிப்பு என்பது நடந்து வருகிறது. அவ்வகையில் அமெரிக்காவில் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்தை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்கிறது. அங்கு நடக்கக்கூடிய விருந்தில் தலைவாழை இலை போட்டு முருங்கைக்காய் சாம்பார், மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, தினைப்பாயாசம், அப்பளம் முதலியவை பரிமாறுவதை காண முடிகிறது. கம்பர் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தன்றி விளைவனையாவையே என்று கம்பராமாயணத்தில் விருந்தை சிறப்பிக்கின்றார். கலிங்கத்து பரணி ஆசிரியர் 464வது தாழிசையில் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மரபில் விருந்து மிகச் சிறப்பாக போற்றப்பட்டிருக்கிறது. நாமும் விருந்து போற்றுவோம். நன்றி, வணக்கம்.